உங்களுக்கு வெளியே வந்து பார்த்தோன்னே இந்த அழகான டீ எஸ்டேட்டு தான் எனக்கு முன்னாடி தெரியுது. ஸோ டே 1 நாங்கள் இந்த வால்பாறையில் இன்றைக்கி சுற்றி பார்க்கறதுக்காக இன்றைக்கி நாங்கள் கிளம்ப போகிறோம். ஸோ இன்றைக்கி போகிறாங்க இல்லையா, இவங்க மட்டும் என் ஃப்ரெண்ட்ஸு இல்லை, இந்த வீடியோ பார்க்குற அனைவருமே என் ஃப்ரெண்ட்ஸு தான். ஸோ வாங்க இந்த வால்பாறையை எல்லாம் ஒன்றா சேர்ந்து சுற்றி பார்ப்போம். டேமில் தண்ணி இல்லைடா இங்கே நிற்கிற இந்த வியூவிலேருந்து அப்படியே அந்த ஆட்டோ கிளம்பி எடுக்க முடியுமா பாடுற? எந்த ஆட்டோக்காரன்? இந்த ஆட்டோ அப்படியே சேர்த்த போய் எடுக்கணும். எந்த ஆட்டோவா? என்ன இடம் அது? ஏதோ ஒரு ஆறு இருக்குது வால்பாறையில். உங்களுக்கு ஒரு அருமையான காட்சியை காட்ட போறேன். நாங்கள் வந்து கிளைமேட்டு நல்லா சூப்பராக இருக்குங்க. ஜூலை மாசத்துல தண்ணி நல்லா இருக்கு, கிளைமேட் நல்லா சூப்பரா இருக்கு. தண்ணியை பார்த்தீங்கன்னா சும்மா பல அப்படியே கண்ணாடி மாதிரி இருக்கு பாருங்க. தண்ணி அப்படியே சும்மா பலன்னு இருக்குது, கண்ணாடி மாதிரி. பார்த்தீங்கன்னா இது வந்து கடல் தவளை, சாரி ஆற்று தவளை, மாற்றி சொல்லிட்டேன். இப்போ வந்து ஆற்று கிளி ஒன்று இறங்குது. ஏய் பாடுறா போசா பாருங்க, இங்கே பாருங்க. தடை செய்யப்பட்ட பகுதியாங்க இது. நிறைய பேர் குளிக்கிறாங்களேன்ட்டு தான் நாங்கள் கரையில் இறங்கணும், ஆனால் குளிக்கலை. நாங்கள் மேலே ஏறி வந்துட்டோம். ஏறி வந்த பிறகு தான் அந்த போர்டை பார்த்தோம். அப்புறம் எங்களுக்கே சாக்கு. நல்ல முடி வியூ பாயிண்ட்டு மேலே ஏறின்னு இருக்கிறோம். இந்த வியூ பாயிண்ட்லேருந்து பார்த்தோன்னா நம்ம இந்த மொத்த வால்பாறையையும் பார்த்துடலாம். கிட்டத்தட்ட ஒரு பக்கம் ஃபாரஸ்ட்டு, அடர்ந்த காடு, அப்புறம் இன்னொரு பக்கம் பார்த்தா ஃபுல் டீ எஸ்டேட்டு, இடையில பார்த்திங்கன்னா வாட்டர் ஃபால்ஸு. பார்க்கவே ரொம்ப ரம்மியமான காட்சியாக இருக்குது. இயற்கை எப்போதுமே நம்மளை வந்து எப்போதுமே ஆச்சரியப்படுத்திக்கிட்டே இருக்குங்க. ஒரு பக்கம் ஆச்சரியப்படுத்தும், பிரமிக்க வைக்கும், சில நேரம் பயன்படுத்தும். அதே போல் இந்த இயற்கையை வந்து நம்ம வந்து ரசிக்கணும், அதை விட்டு அதை வந்து கொடுமைப்படுத்தக்கூடாது. ஸோ திடீர்னு எனக்கு வந்து இங்கே அந்த இடத்துல இருக்கிறப்ப இந்த ஐடியா இதுதான் தோணுச்சு. இது ஒரு பக்கம் காடே இவ்வளோ பெருசாக தெரியுது, அப்போ இந்த மலை ஃபுல்லாக காடாக இருந்திருக்கும். அது எல்லாத்தையும் அழிச்சிட்டு தான் இப்போ டீ எஸ்டேட்டாக மாற்றிருக்காங்க. ஸோ கேட்கலாம், இது நிறைய பேருக்கு வாழ்வாதாரம் இருக்குன்ட்டு. ஆனால் அந்த வாழ்வாதாரம் வந்து அவங்கள ஒன்றும் அந்தளவுக்கு முன்னேற்ற மாதிரி தெரியலையே. இந்த விஷயத்த நான் வந்து என் ஃப்ரெண்டுக்கிட்டலாம் சொன்னால் கருத்தூசி போட்டதெல்லாம் போதும் கிளம்பிட்டாங்க. ஸோ சின்ன பண்ணா பண்ணுறது, சரி வந்தது ஊர் சுற்றி பார்க்க, சரி அதை பார்த்துட்டு கிளம்புடா அப்படின்ட்டானுங்க. சரி ஓகே, நம்ம வந்து இப்போ இதை வியூ பாயிண்ட்டை மட்டும் பார்த்து ரசிப்போம். உங்கள் கருத்தையும் நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இன்றைக்கி டே உங்கள் கருத்துக்களை கமெண்ட்டில் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.